கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்கள், நாங்கள் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் உங்களிடத்தில் வாசம் பண்ணுவதை நீங்க உணரப்போகிறீங்க. இன்றைய தினத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உங்களுடனே இருப்பதை நீங்க உணரப்போகிறீங்க. இது இன்னும் போனீங்கன்னா கொஞ்ச நேரம்லாம் பார்க்கலாம். ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், அப்ப தேவன் எங்க இருக்காருன்னா ஆலயத்தில் இருக்கிறார். அப்ப நீங்க ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகள். நீங்க ஆலயத்திலிருந்து என்ன கிடைக்கும்? ஆலயத்துக்கு போனா நல்ல வார்த்தைகள், உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், கஷ்டத்தை உடைக்கும், போராட்டங்களை உடைக்கும் வார்த்தைகள், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆலயத்திலிருந்து வரும். அப்ப இன்றைய தினத்திலிருந்து நீங்க அந்த மாதிரி மாற போறீங்க. உங்களிடத்தில் வரவங்களோட குறைகள், கட்டுகள் அனைத்தும் உடை தெரியப்பட போகிறது. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யார் அவரு? யூதாண்டவர் கேட்டவர் பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், வார்த்தைகளை கை கொள்வான். அப்ப தேவ வசனத்தை நம்ம கை கொள்கிறோமா? கை கொள்கிறோம்னு சொல்லிக்கிட்டு தேவன் மேல அன்பு இல்லாம இருப்போமா? பைபிள நிறைய தூரம் மனப்பாடமா நிறைய பேரை பார்த்திருக்கேன். மனப்பாடமா வசனங்களை டகன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே தேவ அன்பு அவங்ககிட்ட இருக்கா என்பது வந்து எனக்கு அது தெரியாது. நான் வந்து யாரையும் சொல்லலை. ஆனா அது உண்மையிலே அது இருக்கிறதா என்பதை வந்து அவங்க தான் அதை சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். வசனத்தை கை கொள்வதுன்னு அப்படி தேவ அன்பு, தேவ வசனம்னா என்ன? ஒரு அன்பா இருங்கள். அதுதான் தேவனோட மெயினான ஒரு டீச்சிங்கே தான். தேவன் அப்படிதான் இருந்தாரு. சிநேகிதருக்காக உயிரை விடுகிற, ஜீவனை விடுகிற அன்போட பெரிய அன்பு கிடையாது அப்படின்னாரு. அப்ப சிநேகிதராக அழைக்கப்பட்ட உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். அப்ப வேத வசனங்கள் எதுவுமே பொய் சொல்லல. அப்ப தேவ அன்பு நம்மகிட்ட பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆனா நம்ம தேவ அன்பில் நிலைத்திருக்கிறோமா? தேவ அன்பில் நம்ம நிலைத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அப்ப ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தைகளை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அப்ப பிதா ஆடுற வார்த்தையை தானே அதெல்லாம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நீ என்கிட்ட அன்பா இருப்பா, என்னோட நான் சொல்றதை மட்டும் நீ செய்யி போதும். நான் சொல்றதை செஞ்சுனா எங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு, பிதாவானவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்ப அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அப்ப பிதாவின் அன்பு உங்களுக்கு வேணுமா? இயேசு சொல்ற வார்த்தைகளை முழுக்க அதுதான் இருக்கு. வேதத்தில் முழுக்க அப்படிதான் இருக்கு. இயேசுவின் வார்த்தைகளை கேட்பது, இயேசுவின் வழியிலே நடப்பது, அதன் மூலமா பிதாவை எப்படி நம்ம பிதாவிடத்தில் அன்பு கூறுவது, பிதாவின் அன்பை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது, அவரோட உண்மையான அன்பை எப்படி தெரிந்து கொள்வது, தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக சிலுவையிலே பலியாக்கின அவருடைய உண்மையான அன்பை தெரிந்து கொள்வதற்கு தான் முழு வேதாகம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த வேதாகமத்தை படிக்கும் போது என்ன மைண்ட் செட்டோட, என்ன எண்ணங்களோட வேதாகமத்தை படிக்கிறோம்? நம்ம அம்மா காலையில் இருந்து படிக்கிறோமா? இல்லை தேவன் என்னுடன் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து படிக்கிறோமா? அதான் பாருங்க, அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம். நாங்கள்லாம் யாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். அப்ப உங்களிடத்தில் வந்து, உங்களிடத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, உங்களிடத்தில் வந்து உங்களிடத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது இதெல்லாம் என்னன்னா, தேவ வாசனம், தேவ வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கிறது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், பிதாவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்ம அன்பு வந்து நம்ம கண்களை திறக்கும். தேவன் மேல நமக்கு உண்ட அன்பு, அவர் வசனத்தை நம்ம கை கொள்வது, தேவன் நம்மளோடத்தில் இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்வோம். நிறைய பேரோட காரியங்கள் அதுதான். எனக்கெல்லாம் ஆவியின் அபிஷேகம் கிடையாதுங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் நடக்காதுங்க, நானா வேற மாதிரிங்கன்றாங்க. கிடையாது. உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், உங்களுக்குள்ள இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வந்த தேவன், பிரியப்படுகிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் தான் அது சொல்றா இருப்பாங்க, நாங்கள் அவனுடனே வந்து உன்னுடனே வாசம் பண்ணுவோம்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்களேங்க. தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வாசம் பண்ணுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்பதற்கு நம்ம ரெடியா இருப்போமா? இன்றைய தினத்துல தேவனை நோக்கி அழைப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்கான நன்றி ஆண்டவரே, உமது ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பியதற்கான நன்றி ஆண்டவர்னு தேவநாமத்தை நன்றியுடன் மகிமைப்படுத்துவோம்.
ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மையில் அன்பாய் இருந்தால் உமது வசனங்களை கைக்கொள்வோம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உமது வசனங்களை கைக்கொள்வதே நாங்கள் உண்மையில் செலுத்தும் உண்மையான அன்பு என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் அன்பு செல்லும் போது பிதாவும் எங்கள் மேல் அன்பாய் இருப்பார் என்றும் தகப்பனே, நீங்கள் மூவரும் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவரும் வந்து எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. எப்பேற்பட்ட பாக்கியப்பட்ட சந்ததி என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள அன்னையின் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தகப்பனே அவர்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றிக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.